ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நிலையுள்ள நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழ் மாநில தலைவர், சரியா, நம்ம அண்ணாமலை சார் எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவராக இருந்தவங்க, முன்னாள் மாநில தலைவராக இருந்தாங்க. இப்போ ஒரு சில காரணத்தினால பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை சார் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு கடிதம் கொடுத்து விலகிட்டதா நியூஸ் உலகம் போய்கிட்டு இருக்கு. எதுக்கு விலகுனாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம அண்ணாமலை சார் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அவர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ரசிகர்களை வச்சிருக்காரு, சரியா. அவருக்குன்னு தனி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கூட மேடையில் பேசும்போது பெரிய அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போது கூட அவ்வளவு கூட்டம் ஆர்ப்பரிச்சு கை தட்டுவாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர், பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி கஷ்டப்பட்டு உழைத்த மனிதர். அப்படி ஒரு மனுஷன் கட்சியை விட்டு நான் வெளியே வரேன், நான் வேற ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னமோ தமிழ் தேசிய கட்சியை, தமிழ் என்னமோ முன்னேற்ற கட்சியை ஆரம்பிக்க போறாங்களாம். இப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்ம டிவிகே கட்சிக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. டிவிகே கட்சி என்ன ஆபத்து அப்படின்னா, இப்போ இடைத்தேர்தல் வருது இல்லையா. ஆல்ரெடி ஏடிஎம்கே இருக்க நிறைய எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஜெயிச்சு இப்போ எம்எல்ஏ பூரா ராஜினாமா பண்ணி திருப்பி இப்போ 2-3 மாசத்துல இப்போ இடைத்தேர்தல் வந்துடும். முக்கியமாக திருச்சியில் நம்ம விஜயன் என்ன தொகுதி, அவங்களும் அந்த தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கு இப்போ ரீஎலெக்ஷன் வரப்போகுது, சரியா. அந்த ரீஎலெக்ஷன்ல திரு அண்ணாமலை அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்க போறதாகவும் அப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நிற்கும் போது பாதி ஓட்டு விஜயண்ண ஓட்டு அண்ணாமலை சாருக்கு போகும் அப்படி சொல்றாங்க. அதே நேரம் அண்ணாமலை சார் ஜெயிச்சாலும் யார் கூட கூட்டணி வைப்பாரு, டிவிகே கூட வைப்பாரா இல்ல டிஎம்கே கூட வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி மக்கள் மனசில் இருக்கு. என்னவோ நல்ல மனிதர், அவர் வந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்றாங்க. நானும் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் அண்ணாமலை சார். கண்டிப்பா வாங்க, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது செய்வீங்க நம்புறேன். ரைட் நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 648 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.